அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அரசு பள்ளியில் நடத்திய ஆய்வு இப்போ கவலை அளிக்கக்கூடியதாக தான் இருக்குது. சில சர்ச்சைகளும் எழுந்திருக்கு. ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அரசு பள்ளியில் நடத்திய ஆய்வு இப்போ கவலை அளிக்கும் விதமாக தான் இருக்குது. ஏன் தெரியுமா? முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கே இப்போ ஒரு மிக முக்கியமான திறனாக தான் இருந்துட்டு இருக்கு. உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, உலகத்தோட போட்டி போடுறது, இப்படி இது எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலமாக தான் இருந்துட்டு இருக்கு. அரசு பள்ளி மாணவர்களோ தனியார் பள்ளி மாணவர்களோ நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல இங்கே எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ் எல்லாம் நினைவுபடுத்தி பாருங்க. திடீர்னு பிரின்சிபல் இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் எல்லாம் கேட்டு ஆன்சர் பண்ண ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உடனடியாக நமக்கு ஒரு பதட்டம் தான் ஏற்படும். அந்த பதட்டத்தில் ஏற்பட்ட சில வினாடிகள் இன்னும் சிலருக்கு ஞாபகம் இருக்கும். பதில் தெரிந்திருந்தா கூட அந்த பதட்டத்தில் அந்த சூழ்நிலையில் நம்மளால ஆன்சர் சொல்ல முடியாத சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கும். அதனால அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு கிடையாது. அப்படியே அவங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட ஒரு தனிப்பட்ட விதத்தில் மீட்டிங் வைத்தோ அதை ப்ராப்பராக சரி பண்ணணுமே தவிர்த்து ஒரு காணொலி மூலமாக கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, சைக்காலஜியில் பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க நம்மளை மதிப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம மூளைக்கு வந்த உடனே நம்ம மூளை பாதுகாப்பான நிலைக்கு மாறுமா. அந்த நேரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச பதில் கூட நினைவுக்கு வராமல் போகுமா. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே சேஃப்டி. ஒரு குழந்தை தவறாக பேசினாலும் பரவாயில்ல, என்னை யாரும் அவமானப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு உணர்ந்துட்டாலே புதிய விஷயங்களை முயற்சிப்பாங்க. ஆனால் பொது வழியிலையோ இல்லை கேமரா முன்னாடியோ தன்னோட தவறு சுட்டி காட்டப்பட்டதா உணர்ந்துட்டாலே அடுத்த முறை தனக்கு ஆன்சர் தெரிஞ்சாலுமே அந்த குழந்தை தைரியமாக பதில் சொல்ல முன் வருமா. இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, பல ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் பல குழந்தைகள் தங்களோட தாய்மொழியிலேயே வாசிப்பு திறனை வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கேமரா முன்னாடி, பெரிய அதிகாரிங்க முன்னாடி ஒரு குழந்தை உடனே இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு குழந்தையோட கற்றலை முழுமையாக அறிந்து கொள்ள இது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்குமா முதல்ல. இதனால தான் இந்த செயலுக்கு பலர் விமர்சனங்களை எழுப்பியிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு தெரியாது அப்படின்னு பொது வழியில முத்திரை கொத்து மாதிரி தோன்றிய அந்த விதம் தான் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்க இங்கிலீஷ் கத்துக்கணும் தான், அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் லேர்னிங்க்கு முன்னாடி அவங்களுக்கு சேஃப்டி கொடுக்கணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். ஒரு மொழியை கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு மாதத்தில் கூட முடியும். ஆனால் குழந்தைங்களோட தன்னம்பிக்கையில் கையை வச்சோம் அப்படின்னா அதை கட்டி எழுப்ப சில நேரங்களில் சில வருடங்கள் கூட ஆகலாம். இப்போ அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அரசு பள்ளியில் ஏற்படுத்திய இந்த ஆய்வின் விதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?